உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா முருகன் கோவில்லையுமே இன்னைக்கு இந்த பங்குனி உத்திர திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெகு விமர்சையாக நடந்துட்டுருக்கு. அரோகரா கோஷம் விண்ணை பிளக்கும் அளவிற்கு பக்தர்கள் சொல்லி முருகப்பெருமான வழிபாடு செய்திருக்காங்க. அதில் முக்கியமாக இந்த அறுபடை வீடுகள்லையும் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்காங்க. நாம் இப்போது அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரை தான் பார்த்துட்ருக்கோம். திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில்லையும் இந்த பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பாத யாத்திரையாக ஏராளமான பக்தர்கள் வந்திருக்காங்க. குறிப்பாக இந்த திருச்செந்தூர் மட்டும் இல்லாமல் மற்ற கோவில்கள்லையும் பாத யாத்திரையாக போகக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த பங்குனி உத்திரத்தை பற்றி இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். திருச்செந்தூரில் என்னென்ன நடந்தது அப்படின்னு முன்னாடி நீங்கள் பார்த்த அந்த வீடியோ காட்சி திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு காட்டப்படக்கூடிய தீபாராதனை காட்சியை தான் பார்த்தீங்க. இது காண கிடைக்காதது. இந்த நாளில் உங்களுடைய கண்ணில் அந்த வீடியோ பட்டிருக்கு அப்படின்னா ரொம்பவே நம்ம புண்ணியம் செய்திருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்கள் மனசார என்ன உங்களுக்கு வேண்டுதல் இருக்கோ அதை வேண்டிக் கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு நீங்கள் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாத யாத்திரையாக போயிருக்கீங்க, அறுபடை வீடுகளில் எத்தனை படை வீடுக்கு போயிருக்கீங்க, எந்த படை வீட்டுக்கு இன்னும் போகலை, அது போகிறதுக்கான ஒரு விஷயமெல்லாம் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க, நடக்கும். நீங்கள் என்னென்ன படை வீட்டுக்கு போயிருக்கீங்க போகலை அப்படிங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு முழுமையான ஜாதக பலன்கள், ஜோதிட பலன்கள்லாம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது மட்டும் இல்லாமல் பரிகாரங்கள் செய்யணும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு காணணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் புதன்கிழமையான ஏப்ரல் 1 இந்த பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி குலதெய்வ வழிபாடுக்காக பக்தர்கள் அதிகமான பேர் வந்திருக்காங்க. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இந்த நாளான இந்த பங்குனி உத்திர நாளில் அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டிருக்கு. காலை 6:30 மணிக்கு கோவிலில் இருந்து வள்ளியம்மன் தபசுக்கு எழுந்தருளியிருக்காங்க. அதே போல் மாலை 4:30 மணிக்கு கோவிலில் இருந்து சுவாமி குமரவிடங்க பெருமான் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி சன்னதி திருவழியாக ஆனந்தவல்லி அம்பாள் சமேத சிவகொழுந்தீஸ்வரர் கோவிலுக்கு வருகிறாங்க. குறிப்பாக தொடர்ந்து சுவாமியும் அம்மனும் கீழரத வீதி பந்தல் மண்டபம் முகப்புக்கு வந்ததும் அங்கு வைத்து சுவாமிக்கும் வள்ளிக்கும் தோல் மாலை மற்றும் தோல் மாலை மாற்றக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுதுங்க. பிறகு சுவாமியும் அம்மனும் கோவில் சேருவாங்க. இரவு 10 மணிக்கு கோவிலில் 108 மகாதேவர்கள் சன்னதி முன்பு சுவாமிக்கும் வள்ளியம்மைக்கும் திருக்கல்யாணம் நடக்கக்கூடியது இருக்கும். இதெல்லாம் காணவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் திருச்செந்தூரை சார்ந்தவங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த மாதிரியான திருவிழாவை நீங்களும் நேரடியாக கலந்து கொண்டு பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த பங்குனி உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு குலதெய்வ கோவிலுக்கும் குலதெய்வம் தெரியாதவங்க திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமி கோவிலுக்கும் சென்று வழிபாடு செய்வது வழக்கம். இந்த ஆண்டு குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தவண்ணம் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அதே போல் இந்த கோவிலுடன் இணைந்த உபகோவிலான 4 மூலை கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கு குன்று மேலையன் சாஸ்தா கோவிலையும் பங்குனி உத்திரம் முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் ஆராதனைகளும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இது வரைக்கும் திருச்செந்தூருக்கு போனதில்லை அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பிட்டு இந்த திருச்செந்தூரில் மட்டும் இல்லாமல் எல்லா இடங்கள்லையுமே இந்த பங்குனி உத்திர திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மாதத்தில் கடைசி மாதமான பங்குனியில் 12வது நட்சத்திரமான உத்திரம் இடம்பெறக்கூடியது புனித நாள் தான் இந்த பங்குனி உத்திரம். வளமான பலன்களை தரக்கூடிய விரதங்களில் இந்த பங்குனி உத்திர விரதமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த விரதத்தை கல்யாண விரதம், திருமண விரதம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
சந்திரன் பௌர்ணமி நாளில் கூட சிறு களங்கத்தோடு தான் ஒளி தருவார். ஆனால் பங்குனி மாதத்தின் பூமி இந்த மீன ராசியில் இருக்கிறதால உத்திர நட்சத்திரத்தோடு சேர்ந்து 7ஆம் இடமாகிய கன்னியில் நின்று முழு கலையையும் பெற்று பூமிக்கு ஒளி வழங்குவார். அந்த பூரண பௌர்ணமி நிலாவின் களங்கத்தை காண முடியாது அப்படின்னும், களங்கமில்லாத சந்திர ஒளி உடலுக்கும் மனதுக்கும் நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பல நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதனால் இந்த நாள் கூடுதலான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உத்திர நட்சத்திரத்தில் வேறு என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் அதிபதி, அதே நாளில் பௌர்ணமி நிலவும் பொருந்தும் போது சூரியன் சந்திரனால் இரட்டை சிறப்புகள் கிடைக்குது அப்படின்னும், சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சி தந்த திருநாள் இந்த நாள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இந்த நாளில் தான். ஆண்டுதோறுமே மதுரையில் இந்த திருமண விழாவை பங்குனி உத்திரத்தன்னைக்கு சிறப்பாக செய்து வருவாங்க. முக்கியமாக சிவனுடைய தவத்தை கலைத்ததால் இந்த நாளில் நெற்றிக்கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டார் அப்படின்னும், ரதியினுடைய வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாளும் இந்த நாள் தான். முருகக் கடவுள் தெய்வானையை இந்த நாளில் தான் மனம் புரிந்தார் அப்படின்னு சொல்லலாம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர், பார்வதி பரமேஸ்வரர், சீதாதேவி, ராமர், இந்திராணி, தேவேந்திரன், 27 நட்சத்திரங்களில் சந்திரன் ஆகியோரோடு திருமணங்கள் நடந்தது இந்த பங்குனி உத்திர நாளில் தான். அப்படிங்கிறதால தான் இந்த நாள் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு கோவிலுக்கு வேணாலும் போகலாம். முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கோவிலுக்கு கூட போய் வழிபாடு செய்துட்டு வரலாம். அது ரொம்ப நல்லது. அதே போல் நிறைய பேர் இந்த பழனிக்கு நடந்து போகிறத இந்த நாளில் பார்க்க முடியும். அதாவது பாத யாத்திரை அப்படிங்கிறது முன்பு இருந்தே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இருந்தே தொடங்கி பாத யாத்திரையாகவே போய் அந்த பழனி ஆண்டவரை ஆகட்டும் அல்லது வேறு ஒரு கோவிலையாகட்டும் போய் வழிபாடு செய்துட்டு வரதை நம்மளால் பார்க்க முடியும். அப்படி மிக பெரும் சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகெங்கும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் வழிபாடு செய்துட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த பங்குனி உத்திரத்தில் நம்மளால் கோவிலுக்கே போக முடியல அப்படின்னு சொன்னால் கூட நம்ம வீட்டில் இருந்தே கூட வழிபாடு செய்யலாங்க. இந்த விரதத்தை அனுஷ்டித்தோம் அப்படின்னா குடும்ப ஒற்றுமை ஏற்படும், தடைப்பட்ட சுப நிகழ்வுகள்லாம் நடைபெறும். அதே போல் இந்த நாளில் வீடு கட்டுதல், திருமணம், குழந்தை பாகியம், வேலை வாய்ப்பு போன்ற வேண்டுதலுக்காக பக்தர்கள் சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்வது வழக்கமாக இருக்கும். அதன்படி ஒரு வெள்ளைத்தாளில் தங்களுடைய வேண்டுதலை எழுதி கொண்டு அதோடு 11 ரூபாய் காணிக்கையை சேர்த்து மஞ்சள் துணியில் முடிச்சாக கட்டி அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் உண்டியலில் செலுத்தி பிரார்த்தனை செய்வது பரவலாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அடுத்த ஆண்டு பங்குனி உத்திர நாளில் அன்னதானம் செய்வதோ அல்லது விரதம் இருந்து நேர்த்திக்கடனை செலுத்துவதோ பக்தர்களுடைய மரபாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் ஏற்பாடுகள் நடைபெற்று வருது. பக்தர்கள் அதிக அளவில் திரளாக வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் ஏராளமான பக்தர்களும் வந்திருக்காங்க அப்படின்னா அது மிகையாகாது. அந்த வகையில் ரொம்ப சிறப்பாக இந்த பங்குனி உத்திர திருவிழா கொண்டாட்டம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த உத்திரத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட வழிபாடை மேற்கொள்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் இந்த பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது, முக்கியமாக திருச்செந்தூருக்கு போனால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும், திருச்செந்தூரில் என்ன மாதிரியான வழிபாடுகள் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.